14ஆம் வசனம், எரேமியா 20:14. அங்கே எரேமியா சொல்லுகிறார் இதே வார்த்தையை எரேமியா புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் அழுதான், புலம்பினான். அன்பானவர்களே, அவர் வாழ்க்கையிலே மிகுந்த பாடுகள், மிகுந்த போராட்டம். ஆனால் எரேமியா 20:14, நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆஸ்வதிக்கப்படாதிருப்பதாக. காரணம் என்னவென்றால் அங்கே அவன் சந்தித்த ஒரு மனிதன், அந்த மனிதன் பெயர் யூதா. அன்பானவர்களே, ஒவ்வொரு வாழ்க்கையிலேயும் ஏதோ ஒரு சில சத்துருக்கள், அல்லாவிட்டால் ஒரு வில்லன்கள் கட்டாயம் உண்டு. ஆனால் அன்பானவர்களே, அந்த வில்லன்களை மடங்கடிக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் வாழ்க்கையிலே அந்த எரேமியா 20ஆம் அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்கள். அவன் சொல்லுகிறான், எரேமியா அவன் வாழ்க்கையிலே, அன்பானவர்களே, இனி நான் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் அவன் நாமத்தை அறியாமல் இருப்பேன் சொல்லி அவனுக்குள்ளே அவன் தீர்மானம் பண்ணினான். ஆனால் கர்த்தர் அதே எரேமியாவை ரட்சித்து உயிர்ப்பித்து ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியாய் மாற்றினார். மோசேயின் வாழ்விலேயும் தேவன் இடைப்பட்டார், அவரையும் உயிர்ப்பித்தார். எலியாவின் வாழ்க்கையிலே தேவன் இடைப்பட்டார், உயிர்ப்பித்தார். மூன்றாவதாக நான் சொன்னேன், யோபின் வாழ்க்கையிலே இடைப்பட்டார், முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். நான்காவது தாவீதின் வாழ்க்கையிலே, அன்பானவர்களே, அவனுக்கு ஏற்பட்ட எல்லா நெருக்கத்திலிருந்தும் கர்த்தர் அவரை தூக்கி எடுத்தார். எரேமியாவின் வாழ்க்கையிலே வந்த எல்லா சத்துருக்கள், எல்லா எதிராளிகள், எல்லாவிட்டால் கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாரும் மத்தியிலே அவரை தூக்கி எடுத்து எரேமியாவை கர்த்தர் ஒரு மாபெரும் தீர்க்கதரிசியாய் மாற்றினார். ஆறாவதாக நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை பவுலடியான். வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 1:8, ஆசியாவிலே எனக்கு நேரிட்ட உபத்திரவங்கள் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. ஆசியாவிலே, அப்படியானால் அன்பானவர்களே, ஆசியா என்று சொல்லும் போது புறஜாதியார்கள் வசிக்கிற அது தேசம், இன்றைக்கு நம்முடைய தேசம். அவர் சொல்லுகிறார், சகோதரரே, ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. என்னவென்றால் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரம், வருத்தம் எங்களுக்கு உண்டாயிருந்தது. அப்படியானால் வாழ்வே இல்லை. அன்பார்களே, இங்கே யாரால் பிரச்சனை சொன்னால் இங்க இருக்கிற புறஜாதியார்களால் பிரச்சனை என கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த இடத்திலேயும் திரும்ப சொல்லுகிறது, தேவன் அவளை தப்புவித்தார், அவர்களை தப்புவிக்கிறார், அவளை தப்புவித்தார். எனவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளையே, நான் சொல்ல விரும்பும் கருத்து நிறைய. ஒவ்வொரு ஊழியனுக்கும் ஏதோ ஒரு இடத்துல சத்துருக்கள் இருப்பார்கள். ஆரம்பத்தில் சொன்னேன், மோசேக்கு ஜனங்கள், எலியாவுக்கு ஏசபேல், யோபுக்கு சாத்தான், தாவீதுக்கு ஒரு சவுல், எரேமியாவுக்கு ஒரு யூதா, பவுலுக்கு ஒரு புறஜியா